அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த ஓய்வு நாளிலே நம் தேவனை துடிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை கனப்படுத்தும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி நாம் கடவுளை கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேலையிலே கூட தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அதை நாம் ஆசீர்வதித்தும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதனுடைய நிலத்தின் பலனையும் நமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் போன வருடத்திலே முழுவதும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தேவன் இந்த வருடத்திலும் நம்மை தேவன் பாதுகாப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் நாம் அவருக்கு ஒரு கனத்தை செலுத்தும் பொழுது, நாம் அவருக்கு ஒரு கிருபையை, அவரிடத்தில் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு படி வச்சிருப்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டிலேருந்து கடன் வாங்குவாங்க அரிசி. அந்த காலத்துலலாம் காசு கடன் வாங்க மாட்டாங்க, அரிசி கடன் வாங்குவாங்க. அப்போ ஒரு படி வச்சிருப்பாங்க. அதில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு படி வாங்கி திரும்பியும் அந்த ஒரு படி அரிசி அவங்களுக்கு வரும்போது திரும்ப பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது நிரம்ப தழும்ப கொடுப்பாங்க. அவன் எப்படின்னா படியிலிருந்து வெளியே வந்து உழணும். இப்போ நம்ம மளிகை கடையில் போனால் படிக்க கம்மியாக தான் போடுறோம். அங்கேயே ஒரு மளிகை நிலையம் இல்லை. அது ஒரு படினா அது நமக்கு கொடுத்தவங்க அதில் பாதி வேலை கொடுத்துட்டோம். ஆனால் அது நிரம்ப தழும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கடைபிடித்து வந்தாங்க. அதே போல தான் நாம் தேவனுக்கு நம்முடைய கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு நிரம்ப தழும்ப ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி வரும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்தார், அவர்களை சபிக்கவும் செய்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் சாபத்தை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் ஒரு மனுஷனுக்கு சாபத்தையும் அல்ல, ஒரு நன்மையும் அல்ல, ஒரு துன்பத்தையும் அல்ல என்று ஒரு வாய்க்கான பேச்சை பேசவே விட மாட்டார். அல்லேலூயா. அப்போது தேவன் அவர்களுக்கு சாபத்தை கொடுக்காமல் அவர்களை அலைய விட்டார். அல்லேலூயா. அவர்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தினாலே வருகிறது தான் சாபம். அல்லேலூயா. அப்பொழுது அதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 28 எல்லாருக்குமே தெரியும். என்றால் பைபிள்லேயே ஆசீர்வாதத்திற்கு பேர் போன வசனம் அதிகாரம் உபாகமம் 28. அல்லேலூயா. அப்பொழுது நாம் ஒவ்வொரு வருடமும் உபாகமம் 28 ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து தேவன் உன்னை பெருகு பண்ணுவார், உன்னை நிலைநிற்கப்படுவார் சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போயிடுவோம். அடுத்த வருஷம் போகும்போது அந்த வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அட்டை எங்க தெரியுமா இருக்கும்? குப்பை தொட்டில் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி வைக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. நாம எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை வாங்குறோம்னா, ஏதோ ஒரு பைபிள் பஸ் கொடுக்குறாங்க நியூ வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக கொடுக்கறது எதுக்குன்னா, தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு செய்ய போகிற நன்மையை வேத வசனத்தின் மூலமாய் அல்லேலூயா நமக்கு தேவன் செய்ய போகிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்றால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதை நான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்வேன் என்றால் அவர் செய்யாமல் போனால் நாம் அவனுக்குள்ள செல்லக்கூடாது. அது நம்
அதே போல ஆண்டவராலே கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நடைபெறி பாட்டு கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் அப்படி பாடிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம மனசு நினைச்சிட்டு இருப்போம், என்ன இப்படி சொல்றேன், சொல்லவே மாட்டாரு, செய்யவே மாட்டாருன்னு நினச்சி நம்ம மனசுல. ஆனால் பாட்டு சர்ச்சில் மட்டும் சண்டே, ஒவ்வொரு சண்டே ஆனால் சிகிசி சர்ச்சு வந்துட்டு உக்காந்துட்டு சேனல் உட்காந்து கூடுமே எல்லாம் கூடுமே வந்து போயிடுவோம். அங்கே வந்து நம்ம பைபிள் மட்டும் பைபிள் எடுத்துப்பாங்க மாட்டோம், கையில் மொபைல் ஃபோன் தமிழ் பைபிள் எடுத்து ஏசாயா 48ஆம் அதிகாரம் ஃபோனில் பார்த்து படிச்சுவோம். ஆனால் எப்பொழுது நாம் வேதாகமத்தை நாம் கையில் எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தின் சாபம், நம்முடைய சொந்தத்தின் சாபம் நீங்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் அவரை உண்மையோடு விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு இருக்கிற சாபம் நீங்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது மனிதனுக்குள்ளேயே சாபம், மீறுதல், அக்கிரமம் என்று இருக்கிறது. அப்பொழுது தேவன் இப்படி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து சேரும். இப்படி நம்ம படிச்சிடுவோம் பைபிளில். என்ன ஆசீர்வாதம்? உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கவும், உன் ஆடுகளின் பெருக்கவும். மாட்டையே வளர்க்க முடியல, ஒரு குழந்தையே வளர்க்க முடியல, உன் மாடுகளின் பெருக்கவும். ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கலாம், ஆனா ஒரு மாடை வளர்க்க முடியல, ஒரு புள்ளைய கூட வளர்க்க முடியல. எப்படி மாடை வளர்க்கறது? அப்போ தேவன் நமக்கு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதை நமக்கு ரெட்ட தனியாக கொடுப்பார். நம்ம அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன தருவார்? ஒன்றுமே தர மாட்டார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும்? Nothing but give your heart to Jesus Christ who is living in the heaven. உன் இதயத்தை நீ தேவனுக்கு எப்போ கொடுக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் மேல் இருக்கிற சாபம், உன் மேல் இருக்கிற மீறுதல், உன் மேல் இருக்கிற அக்கிரமம் நீங்கி நீ சுத்தமாவாய். ஹல்லேலூயா. அதனால்தான் மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட எழுதினபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்ம விடுவித்தார். கலாத்தியர் 3:13. ஹல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்பொழுது தேவன் நம்முடைய சாபத்தை நீக்கி அவருக்கு அது சாபமாக மாற்றி, அவருக்கு அது சாபமாக மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு சாபம், அவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம், அவருக்கு சாபம். அப்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிறதை தனியாய் பெற்றுக் கொள்ளுவோம் என்பதை நினைத்து அவர் கொடுக்கிறார். இப்ப நான் இவங்க கொடுத்தா எனக்கு அந்த மாதிரி தரோம். நம்ம நினை போல இப்ப 100 ரூபாய் கொடுத்தா 3 மாசம் கழிச்சு நம்ம 300 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஆனால் தேவனுக்கு அப்படி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு அளந்து போடக்கூடாது. ஹல்லேலூயா. அளந்து போடக்கூடாது, குறைச்சு போடக்கூடாது, பின்ன நிறையவும் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், அவர் இஸ்ரவேல் ஜனத்தில் கேட்கிறார், நீ 10ல் 1 பங்கு தான் அப்படின்னு. ஹல்லேலூயா. 10ல் 1 பங்கு, மீதி 9 பங்கு நீ வச்சுக்கோ, மீதி 1 பங்கு கொடுத்துருவேன். அப்போ நாம் தேவனிடத்தில் எவ்வளவு நன்மையை எதிர்பார்க்கிறோம் என்பதை விட, நாம் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் என்பதை விட, நாம் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு நன்மையை எதிர்பார்க்கிறோம் என்பதை விட, நாம் தேவனிடத்தில் எவ்வளவு அன்பை எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒளி, உண்மையான சாபத்தை நீக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறி. ஹல்லேலூயா. எரேமியா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். திக்கற்றவர்களாய் போன உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். விதவைகள் என்னை நம்புவார்களாக.
என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்ற இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாயத்தீர்ப்புக்குள்ளாயிராதவர்கள் நியாயத்தீர்ப்புக்குள்ளாயிராதவர்கள் அதை குடித்தார்கள். அதை குடித்தார்கள். நீ நீ குற்றமற்று குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ, நீங்களாயிருப்பாயோ, நீ நீங்களாயிராமல் அது நிச்சயமாய் நிச்சயமாய் குடிப்பாய். இருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை நம்பி இருப்பார்கள், ஆனால் உன்னை நம்பி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கிற சாபம் எப்படி நீங்கும்? அதாவது சாபம் எதனால் வருகிறது? முதல் சாபம் என்றால் என்ன? நாம் சாபம் ஒரு கேட்டிருப்போம், ஆனால் சாபம் என்றால் என்ன என்பது நாம் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். சாபம் என்றால் ஒருவர் இதயத்தில் இருந்து அம்மா அவங்க சமைக்கிறது கேட்டுருவாங்க, வயிறு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதாவது இதயத்தில் இருந்து ஒரு பொருளை நாம் எடுத்து விட்டோம், அதாவது ஒருவர் நம்ம இடத்துல எடுத்து விட்டார்னா இதயத்தில் இருந்து அந்த கோபம் எழும்பும். கோபம் எழும்பும் பொழுது நாம் ஒன்று சொல்லுவோம், நீ இப்படி ஆவ என்று, நீ இப்படி ஆவ, நீ இப்படி ஆவன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவான் சாத்தான்? அப்படியே அவன் வாய்மொழியை எடுத்துக்கிட்டு அவனுடைய உயிர் மொழியே அடிச்சிடுவான். ஐயோயா, நம்ம வாயில சொல்லுவோம் நீ செத்து போயிடுவேன், ஆனா சாத்தான் அந்த வாய்மொழியை எடுத்து அவன் உயிர் மொழியே அடிச்சிடுவான். ஐயோயா, வாயின்றது சும்மா இல்ல, ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்ணுகிறது வெளியே வரதை விட உன் வாயிலிருந்து வெளியே வரதான் ரொம்ப டேஞ்சர் இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. உன் இருதயத்திலிருந்து வாய் மூலமாய் வெளியே வருவதுதான் டேஞ்சர். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்றாரு, அவர் நம்ம மாதிரி சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படி தேவன் எதற்காக சொல்கிறார் என்றால், ஆபிரகாம் அவருக்கு பிரியமானவர். என்றால் ஆபிரகாம் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்திலே நீதிமான் என்றால் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவன், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவன், அவரையே அல்லேலூயா அவரையே நம்பி இருக்கிறவன். மற்றும் 4 காரியங்கள் இருந்தால்தான் அவன் நீதிமான் என்று சொல்ல முடியும். அதில் ஒன்று கூட மிஸ் ஆச்சுன்னா, you should not call anyone as a gentleman. Not only if you not understand what is a curse, but if you want to understand what is curse, you first have to understand who is a gentleman to God. யார் அவருக்கு நீதிமான்? யார் அவருக்கு உத்தமமானவர்? அல்லேலூயா. ஜென்டில்மேன் கோட் சூட் போட்டு அப்படியே நிற்கிறவர் தான் ஜென்டில்மேன் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு நாம் அப்படி இருக்கணுமா? தேவன் உடையை பார்க்க மாட்டார், உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய நடையை பார்க்க மாட்டார், நாம் இருதயத்தில் இருக்கிற வழியை பார்ப்பார். அல்லேலூயா. நாம ஒரு ரோட்ல பழுது வந்தாங்கன்னா அதுல நடக்க முடியுமா, இல்ல வண்டி போக முடியுமான்னு தான் பார்ப்போம். இல்ல மற்றபடி பல்லு மூடுவாங்களான்னு பார்க்க மாட்டோம். அப்ப நம்ம கிளம்புறோம், பல்லு தோண்டுகிறாங்க, அதுல போக முடியுமா தான் நம்ம யோசிப்போம். எல்லாருமே 100% எல்லாரும் அப்படிதான் யோசிப்போம். ஆனால் நம்ம அங்கேயே வழி இருந்தாலும் அங்கேயே ஒரு நின்று குழி மூட்டோம் அப்பதான் போனேன் அப்படி உட்காந்துட்டா அங்கேயே 10 நாள் வீடு கட்டி, காலையே வீடு கட்டி அங்கேயே உட்காந்து குழி வெட்ட வேண்டியதுதான். அப்போ தேவன் என்ன கேட்கிறார், நம்ம இதயத்தில் அடைப்பு இருந்தா கூட அந்த அடைப்பு
என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்பொழுது அவன் தன் நீதியை நம்பி அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். அல்லேலூயா. ஆமென். அவன் செய்த தன் அநியாயத்திலே அவன் சாவான். சாவான். அல்லேலூயா. பின்னும் சாகவே சாவா என்று பின்னும் சாவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்பொழுது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் நான் வாங்கின அடைமானத்தையும் நான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாமல் ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப 13ஆம் வசனம் சொல்லுது, பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் பொழுது தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். அப்போது தேவன் நீதிமானுக்கு சொல்லுகிறார், அநேகருக்கும் துன்மார்க்கனுக்கும் சொல்லுகிறார். நீதிமானுக்கு சொல்லுகிறார், நான் உத்தமன் என்று நம்பி அவன் பாவம் செய்தால் அவனுடைய உத்தமம் எல்லாம் செல்வதில்லை. நீதிமான் அவன் நீதியை நம்பி பாவம் செய்து அக்கிரமம் மீறுதலை செய்தால் அவன் நீதி ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் சாகவே சாவான். அல்லேலூயா. அப்போது ஒரு நீதிமான் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் பாவம் செய்து மீறுதல் செய்தார் நம்முடைய நீதி ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. One lie is a way to 1,000 lies. Hallelujah. ஒரு பொய் 1000 பொய்க்கு வழி. 1000 பொய் 1,00,000 பொய்க்கு வழி. கணக்கிட முடியாத பொய் பாதாளத்துக்கு போகக்கூடிய வழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொய் 1000 பொய்க்கு சமம். 1000 பொய் 1,00,000 பொய்க்கு சமம். ஈடு இணையே இல்லாத பொய் பாதாளத்திற்கு சமம். ஹல்லேலூயா. அப்போது ஒரு பொய் நாம் சொன்னால் அது 1000 பொய்க்கு நம்ம எடுத்து போய்விடும். அதே போலதான் நாம் நீதிமானா இருந்து ஒரு பாவம் செய்தால் நம்ம 1000 பாவத்தை எடுத்து போய்விடும். ஹல்லேலூயா. நாம நீதிமானா இருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். தேவன் நம்மை தெரியப்படுத்துகிறார், நீ என் உத்தமன், நீ என் சன்மார்க்கன், நீ எனக்கு நம்பி வாழுகிறவன் என்று தேவன் நமக்கு சொல்லும் பொழுது தேவனே நமக்கு நீ சொல்லிவிட்டார் என்று சொல்லி அமைதலாக இல்லாமல் அவனுடைய இதையெல்லாம் நிராகரித்து விட்டு நாம் ஒரு பாவத்தை செய்தால் கூட தேவன் அடுத்து சொல்லிவிடுவார், your things have not haven't taken in record even in my handbook. ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு ரேட்டா போட்டால் ரெக்கார்டு எழுதுவாங்க ஹேண்ட்புக்கில். ஆனால் ஆன்சர் போட்டால் ரெக்கார்டு எழுதுவாங்க ஹேண்ட்புக்கில். ஆனால் நம்ம பாவம் செஞ்சால் நம்ம ரெக்கார்டு 10 தடவை எழுதப்படும் ஹேண்ட்புக்கில். ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பாவம் 10 தடவை எழுதப்படும். அதுதான் ஒரு பொய் ஈக்குவல் ஒரு பொய் 1000 பொய்க்கு வழி. அப்போ ஒரு பாவம் 1000 பாவத்துக்கு சமம். 1000 பாவத்துக்கு வழி, 1000 பொய்க்கு வழி, 1000 அக்கிரமத்துக்கு வழி. ஹல்லேலூயா. அதையும் இன்னும் டாப்பா போடணும்னு நினைச்சா 1000 பொய் 1,00,000 பொய்க்கு சமம். 1,00,000 பொய் பாதாளத்துக்கு சமம். ஹல்லேலூயா. பாதாளத்துக்கு வழி. அப்போ நம் சாபத்தை நாம் தெரிந்தே வரும் என்று தெரிந்தே நாம் பாவம் செய்தோம் என்றால் அது நமக்கு மன்னிக்கப்பட மாட்டார். நீ கிறிஸ்துவனாய் இருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை
ரட்சிக்கப்படுதல் கணக்கு கிடையாது. க்ளோஸ். Because you already know the way, the truth, the life which God has given us in this earth. நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்றால் உனக்கு தெரியும் தேவன் நம்ம எப்படி இந்த உலகத்தில் படித்தார், எப்படி தேவன் நம்ம உருவாக்கினார், எப்படி தேவன் நமக்கு ஆடவேவால் கடை எல்லாமே தெரியும். அது தெரிந்து சத்தியத்தை அறிந்திருப்போம். அதை அறிந்து நாம் பாவம் செய்தோம் என்றால் நமக்கு அதுக்கு மேல செய்கிற அவர் நன்மையும் சரி, அதுக்கு முன்னாடி செய்த நன்மையும் சரி கணக்கு எடுக்க மாட்டார். Hallelujah. It shall not be taken as a record. But if a sinner, if a liar began to live into Jesus Christ, he will be redeemed as 1,000 times after your redemption. Hallelujah. அதே போல ஒரு குற்றவாளி, ஒரு பாவம் செய்கிறவன் ரட்சிக்கப்பட்டால் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார், வாசிக்கலாமா? 15ஆம் வசனம் 17. துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவர் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பார். அவன் செய்த அவன் எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவன் நியாயம் நீதியும் செய்தால் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. ஹல்லேலூயா. அப்பொழுது நீதிமான் பாவம் செய்தால் அவன் சகல செய்வான், துன்மார்க்கன் அவர் பாவம் செய்யாமல் திரும்பி தேவனிடத்தில் வந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். தேவன் சொல்லுகிறார், ஒரு தடவை பாவம் செய்து விட்டோம் என்றால் அது நம்மை விடாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். செஞ்சாலும் செஞ்சுட்டே இருப்போம், தொட்டிக்கிட்டே இருப்போம், மாட்டிக்குவோம், சொல்லிடுவோம் நம்ம இனிமேல் பண்ண மாட்டோம், திரும்பியும் பண்ணுவோம். That is called repeated sin. Who have taken this repeated sin will not able to get commands, get the presences of God in his life. Hallelujah. Those who take his commandment but say the sin, those who haven't taken sin cannot enter into life. Hallelujah. 14ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், ஆசிக்க கேட்போம். 14ஆம் வசனம், இன்னும் சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு சொல்லும் பொழுது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியையும் செய்து துன்மார்க்கன் தன் வாங்கின அடைமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் ஹல்லேலூயா, அவர் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்பொழுது துன்மார்க்கரின் வழி, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்கள், துன்மார்க்கரின் வழி நடவாமலும் அக்கிரமக்காரர்களிடத்தில் செல்லாமலும் பாவிகளின் வழி நடவாமலும் பரிகாசக்காரர்களிடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. அவன் அவ்வளவு 3-4 வருகிறது. அப்பொழுது என்ன, அக்கிரமக்காரர் வழியில் செல்லாமலும் பரிகாசக்காரர் வழியில் உட்காராமலும் பாவிகளின் வழியில் செல்லாமலும் பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களிடத்தில் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், துன்மார்க்கரின் வழியில் போகக்கூடாது, பரிகாசத்தின் காரர் உட்கார இடத்தில் உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. பரிகாசக்காரர் என்றால் யார்? யார் பரிகாசக்காரர்? வாசிக்க கேட்போம்.
வரைக்கும் வசிப்பான். இவன் யூதருடைய ராஜா என்று இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் கிரேக்கு லத்தீன் எபிரேய மொழிகளில் எழுதி எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருக்கும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அது ஏழை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்க எல்லாம் தெரியும். ஜீசஸ் மூவி கூட நாம இப்பெல்லாம் பைபிளை படிக்க மாட்டோம். யூடியூப்ல போயிட்டு ஜீசஸ் மூவி தமிழ் சர்ச் போட்டு கதையை தான் பார்க்க தவிர பைபிள் எடுத்து பசிக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது, ரெண்டு கள்ளர்கள் இயேசுவுடைய கூட சிலுவையில் அறையப்படுகிறார்கள். ரெண்டு பேர் அவர் கூட சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அப்போ ஒருத்தர் சொன்னா, நீ கிறிஸ்துவ தானே, எங்களை ரட்சித்து உன்னை என்னை காப்பாற்று தானே, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் காப்பாற்ற கூடாதான். அப்பொழுது பக்கத்திலே இருந்த இன்னொரு கல்லன் சொல்லுறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி திரும்ப தேவன்கிட்ட சொல்லுறான். தேவனே, நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தெழுதும். அப்ப இயேசு சொல்றார், நீ இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அப்பொழுது எவ்வளவு பாவத்தை செய்து, எவ்வளவு அக்கிரமத்தை செய்து, எவ்வளவு கொடுமை குற்றம் கொள்ளை எல்லாவற்றையும் செய்து விட்டு கடைசி நிமிடத்தில் நாம் தேவனிடத்தில் போய் என்னை மன்னிச்சிருவே சப்பான்னு சொன்னா நம்முடைய பேரை அவன் பிசாசு புஸ்தகத்தில் அடிச்சு போட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடும். ஆனா நீதிமா பாவம் செஞ்சது அருளே என்னை மன்னிச்சிருக்காப்பான்னு சொன்னா ஜீவ புஸ்தகத்தில் அடிச்சு போட்டு எழுதிடும். நம்ம ஒரு கிளாஸ் ஹாஃப் டே போனாலே பிரின்சிபலுக்கு போய் லெட்டர் வாங்கி கொடுக்கணும். ஆனா நம்ம பரலோகத்துல தேவகத்திலிருந்து விடைபடும் பொழுது பகலத்துக்கு எத்தனை லெட்டர் கொடுக்கணும் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் கார்டு வருது. அந்த காலத்துலலாம் ரிப்போர்ட் கார்டு கையில் கொடுத்துட்டு சைன் வாங்கணும் போடுவோம். நம்ம என்ன போடுவோம், போயிட்டு ரிப்போர்ட் கார்டில் அப்படியே மாற்றிடுவோம் எல்லாத்தையும். 91 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 9 பக்கத்தில் 1 போட்டு 9 அப்படியே இப்படி போட்டு 0 போட்டு இந்த பக்கம் போட்டு 0 போட்டு 100 மார்க்ஸ் பாஸ் அப்படி போட்டு கொடுத்துருவோம். அப்பாயிட்டு பாசுப்பா சைன் போடுதாப்பா. அதுவும் பட்பன் மார்க்கெட்ல எழுத மாட்டோம், புத்திசாலித்தனமா பெலிக்காலம் அடிக்கிற பின்னா எழுதுவோம். திரும்பியும் நம்ம ஃபாதர் சைன் போட்டு கொடுத்தோடனே எடுத்து அதை அடிச்சுட்டு எடுத்து போய் வாங்கிட்டு கொடுத்துருவோம். அதே போல அப்புறம் பரலோகத்திலிருந்து விடைபெற்று பாதாளத்துக்கு போக வேண்டும் என்றால் லெட்டர் கொடுக்க கூடாது, நம்ம ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும். அங்க நம்ம சீட்டே பண்ண முடியாது. அல்லேலூயா. அங்க விட்டு கூட அடிக்க முடியாது, கை கால் தனித்தனியா இருக்கும். அங்கேயும் விட்டு அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையா மேக்ஸ் எக்ஸாம் கிடையாது, சயின்ஸ் எக்ஸாம் கிடையாது. நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டு நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு துன்மார்க்கன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கடைசி நேரத்தில் விழுந்து கெஞ்சினார், ஆண்டவரே நம்ம மன்னிக்கப்பா கெஞ்சினா அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால சொன்னார் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தேவன் சொல்றாரு, துன்மார்க்கன் செய்தால் அவன் அக்கிரமம் நினைக்கப்படுவதில்லை,
நமக்கு மன்னிப்பு கொடுப்பாரா? அப்கோர்ஸ் நாட். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வசனம் தான் எடுத்துக்கொள்வாங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ 7 மணிக்கார 70 பண்ணி வை. நம்மளால நடவடை குட்டிசாலி பேப்பர் சாட்டு போட்டு போட்டுருவாங்க. 70 சொல்லி எழுதிடுவாங்க. 1 2 3 4 5 6 70 1 2 70 வரைக்கும் எழுதிடுவாங்க. ஒரு போய் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மணிக்கு கேட்டு முன்னே வச்சிருவாங்க. அது மாதிரி 70 போய் சொல்லிட்டோம்னா 70 முடிஞ்சிருச்சு. அப்போ போய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா பூனை, அதுக்கு முன்னாடி சிங்கம், சிங்கத்துக்கு முன்னாடி டைனோசர். இல்லையா? அப்போ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 70 வந்தோடனே நம்ம அதெல்லாம் அடையிடுவாங்க. ஆனால் இன்னும் சில லெஜண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதை மடிச்சு பேசப்பா, அதோட என்னை மடிச்சு பேசப்பா, அதோட என்னை மடிச்சு பேசப்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு மன்னிப்புக்கே கேட்டால் போதும். அந்த இடத்துல இருந்து ஒரு ஆட்டு வெட்டினா போதும் மன்னிப்பு. அடுத்த நம்ம ஆளுலாம் வளர்க்குறாங்களே ஆடு, அந்த காலத்துலாம் என்ன பிரச்சனை? ஒரு பாம்பு செஞ்சு ஏதா எடுத்துட்டு போட ஆடு வெட்டிக்கப்போ குத்துட்டு வந்துடும். ஐயா நம்ம ஜாலி நம்ம பாவம் மடங்கு இன்னொரு பாவம் இதே எடுத்து போயிட்டோட ஆடு. அதனால ஆண்டவர் சொல்லி அவன் வந்தாரு உலகத்துக்கு. ஆனா அதே போல அதனால தேவன் ஆடு பலி நாடுகிறா, நானே வந்துடுறேன் நினைய மாட்டேன். அவருடைய ரத்தம் என்ன பார்த்து மேலே கூப்பிடுது, எல்லாம் தாங்க முடியல, நானே இறங்கி வந்துடுறேன். அப்போ ஆடு குற்றமில்லாது. அல்லையா? ஆடு ஒரு குற்றமும் செய்யாது. ஆடு எவ்வளவு போய் கொல்லுறதை பார்த்துருக்கீங்களா? ஆடு அது கொல்லாது, அது சும்மா புல்லு மாதிரி. ஆனா சில ஆடு கொம்பும், சில ஆடு கொல்லும். என்ன தெரியுமா? கொண்ட ஆடு, முள் இருக்கிற ஆடு, கொம்பு இருக்கிற ஆடு தான் கொலை பண்ணும். ஆனா தேவன் செம்மறியாடு வெள்ளாடு. அல்லையா? செம்மறியாடு வெள்ளாடு, இது 3 தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடையாளத்தின் பிரமான ஆடு. அல்லையா? செம்மறியாடு வெள்ளாடு ஆடு மட்டும்தான் தேவன் நல்ல ஆடுன்னு, அது என்னாலும் பொல்லாத ஆடுன்னு ஆடு. அல்லையா? அதே போல புதசரம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அப்போது தேவன் குற்றமற்றவர். அவர் யாருடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். யாருடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி கூட சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் 3 வருஷம் நாங்கள் நினைச்சு பண்ணுவோம். அன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே சச்சினோடு சொல்லுவாங்க மெசேஜ் டெய்லி சண்டே. அவன் மறித்தார், அவன் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்தார் போயிடும். அதுக்கப்புறமா கேட்பாங்க நான் போயிட்டு இயேசு கிறிஸ்து மறித்தார். அதுக்கடுத்து என்ன வரும் தெரியாது. ஆனா சத்தியத்தையும் சொன்னாங்க உயிரோடு இருந்தார். ஆனா மறித்தார் அப்படின்னு. ஆனால் யார் உண்மையாக துன்மார்க்கமா இல்லாமல் நீதியில நடந்த தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நீதிமான். அவங்களுடைய சாபத்தை தான் தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அந்த வகையான உண்மைதான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை கடைபிடித்தாலே போதும், நம்முடைய சாபம் எல்லாம் நீங்கிவிடும். அல்லேலூயா. இதை நேசிக்கிற அன்பின் விடாமே ஆண்டவருடைய சபா இந்த ஓய்வு நாளைக்காக செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளைக்கு கூட ஆண்டவருடைய சபா இந்த மெசேஜ் எடுக்க வைத்தேன் நினைச்சு ஆண்டவருடைய சபா. அவருடைய சாபம் என்றால் என்ன எப்படி புரிய வைத்தேன் நினைச்சு ஆண்டவருடைய சபா. ஆண்டவருடைய சபை அனைவரை பிரோஜனப்படுத்துங்க. ஆண்டவருடைய சபா ஆண்டவரே என்னால் வரைக்கும் எங்களுக்கு ரோமாய அக்கிரமங்கள் எல்லாம் மீறுதல்கள் எல்லாம் நீக்கி போட போகிறவனே நன்றி. ஆண்டவருடைய சபா அவருடைய சபா இனிமேலும் செய்யப்படுகிற பாவங்கள் துன்மார்க்கரின் பாவங்கள் நீக்கப்படும், நீதிமானின் பாவங்கள் நீக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய சபா அப்பொழுது தெரிந்தும் ஒருவனும் பாவம் செய்யாதபடி பாருங்கள். ஆண்டவருடைய சபா ஆண்டவருடைய சபா நீர் ஆண்டவருடைய சபா எங்களுக்காக இந்த உலகத்தில் குற்றமற்றவராய் வந்து ஆண்டவருடைய சபா ரத்த சிந்தி ஆண்டவருடைய சபா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை கொடுத்து ஆண்டவருடைய சபா
வாழ்க்கையிலேயும் பண்ணி சொல்லுகிறோம் ஆண்டவரே சபா. ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சபா. சாபத்தை நீக்கி ஆண்டவரே சாபத்தை சுத்திகரிக்க போகிறதுக்காக பண்ணி சொல்லுகிறோம் ஆண்டவரே சபா. அவரே நோயினை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சபா. கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே சபா தேவன் தாமே இவன் நல்லவர் நானே தருது ஆண்டவரே சபா சொல்லுகிறோம். நிறைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நடத்தி நம்பிடாமே. ஆமே ஆமே. அது ஒரு ஆசீர்வதிப்பாளாக.